ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்ல லாட் சைஸ், அதோடைய டைம் டியூரேஷன், அது என்ன மாதிரி கேபிட்டலைசேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியரா பார்க்க போறோம். Hi, this is Madan from Wonderland. Welcome. ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்னங்க? ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா கம்பேர்ட் டு கேஷ் மார்க்கெட்டில் வச்சுங்களேன். கேஷ் மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷேர்ஸோடைய விலையை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா ஹோல் அமௌண்ட்டை நீங்கள் கேரி பண்ணி நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. இந்த கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸையும் ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோங்க. ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா முன் பேர வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளார என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்ல சொல்லுவாங்க. கேஷ் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஷேர்ஸை, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நீங்க வாங்கணும் அப்படின்னா எத்தனை ஷேர் வேணா வாங்கிக்கலாம், எத்தனை நாளைக்கு வேணா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கேஷ் மார்க்கெட்ல பார்த்துருப்போம். வேறஸ் கம்பேர்ட் டு ஃபியூச்சர் மார்க்கெட் உங்களால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ண முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா லாட் சைஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லாட் சைஸ்க்கு உண்டான குவான்டிட்டியை தான் நீங்களா வாங்கிக்க முடியும். உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்ம 500 ரூபான்னு சொல்றோம்னு வச்சுங்களேன் ஷேருடைய பிரைஸை. இங்க 10 ஷேர் வாங்கணும் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு கூட வாங்க முடியும். ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல அப்படி கிடையாதுங்க. ஃபியூச்சர் மார்க்கெட்ல லாட் சைஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்டல் இருக்கும். லாட்டை நீங்க பண்டல்னு கூட நீங்க கால்குலேட் பண்ணீங்க. உங்களுடைய ஞாபகத்துக்காக நான் சொல்றேன். அது 1000 கொண்டாந்து ஒரு பண்டல், 2000 கொண்டது ஒரு பண்டல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு தீப்பெட்டி மாதிரி, ஒரு தீப்பெட்டிக்குள்ளார 40 தீக்குச்சி இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாட் இருக்கு அப்படின்னா அந்த லாட்டுக்குள்ளார 1000 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ கேஷ் மார்க்கெட்ல நீங்க 10 ஷேர் வேணாலும் வாங்கிக்க முடியும். ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல உங்களால லாட்டா தான் வாங்க முடியுமே ஒழிய ஷேர்ஸா வாங்க முடியாது. ஸோ எத்தனை லாட் வாங்கணும் அப்படின்னா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இடத்துல நீங்க குவான்டிட்டியை முடிவு பண்ணிக்க முடியும் ஈக்விட்டியில. ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல குவான்டிட்டியை முடிவு பண்ண முடியாது, லாட் சைஸா தான் வாங்கிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், கேஷ் மார்க்கெட்ல நீங்க 1000 ஷேர்ஸ் வாங்கணும்னு வச்சுங்களேன். ஒரு ஷேர்ஸுடைய விலை 500 ரூபாய் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் தேவைப்படுங்க. ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல அப்படி கிடையாது. ஃபியூச்சர் மார்க்கெட்ல 5 லட்ச ரூபாய் வேணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. 6ல இருந்து 10% முன்வைப்பு தொகை ஃபண்ட் இருந்தாலே உங்களால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 1000 குவான்டிட்டி வாங்கிக்க முடியும். அதுதான் கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் உண்டான ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த இடத்துல 5 lakhs இருந்தாதான் உங்களால 1000 ஷேர் வாங்க முடியும்னா இந்த இடத்துல ஈவன் 50,000 இருந்து 60,000, இது எக்ஸாக்டா சொல்லலைங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இருந்தாலே உங்களால 1000 குவான்டிட்டி வாங்கிக்க முடியும். அந்த 1000 குவான்டிட்டிக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னமோ அதே உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் குவான்டிட்டி கிடைக்குங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு கேஷ் மார்க்கெட் பெஸ்டா ஃபியூச்சர் மார்க்கெட் பெஸ்டான்னு? வெயிட் மீதி இருக்கிற விஷயத்தையும் தெளிவா சொல்லுறேன், அதுக்கப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கேஷ் மார்க்கெட்ல குவான்டிட்டி முடிவு பண்ண முடியாது. ஃபியூச்சர் மார்க்கெட்லயும் குவான்டிட்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறதா உங்களால வாங்க முடியும்னு சொன்னோம். இந்த இடத்துல ஃபுல் பேமெண்ட் தேவை. இந்த இடத்துல 6ல இருந்து 10% ஃபண்ட் இருந்தாலே போதுங்க. கேஷ் மார்க்கெட்ல கால அவகாசம், டைம் டியூரேஷன்ங்கிறது எந்த விதமான லிமிட்டும் கிடையாதுங்க. எத்தனை நாள் வேணா வச்சுக்கலாம். இன்னைக்கு 500 ரூபாய் போட்டு வாங்கின ஷேர்ஸ் நாளைக்கே 450 ரூபாய் வந்துச்சுன்னா விற்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வச்சிருந்து எப்போ திரும்பி 500க்கு மேல 600 700 லாபம் வருதோ அன்னைக்கு வித்துக்கலாங்க. ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஒன்லி 1 மந்த் தான் டைம் டியூரேஷன் இருக்கு. இந்த இடத்துல டைம் டியூரேஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸோடைய விலையை வந்து ஒரு மாசத்துக்கு தாங்க வைக்க முடியும். நீங்க வாங்குற நாள்ல இருந்து கிடையாதுங்க, அந்த மந்தோடைய கான்ட்ராக்ட் ஓபன் ஆகுற நாள்ல இருந்து. ஒவ்வொரு மாசமும் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுங்க. அந்த டேட்டுக்குள்ளார நீங்க வித்துக்கணும். ஒருவேளை இன்னைக்கு 26ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுதுன்னு வச்சுங்களேன், நீங்க 24ஆம் தேதி வாங்கினீங்கனாலுமே 2 நாள்ல எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் டைம் டியூரேஷன் தான். இந்த இடத்துல வந்து டைம் டியூரேஷன்ங்கிறது எந்த விதமான பீரியடும் கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு டைம் டியூரேஷன்
ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ சொல்லுங்க, ஃபியூச்சர் மார்க்கெட் பெஸ்டா கேஷ் மார்க்கெட் பெஸ்டான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் கேஷ் மார்க்கெட்டுக்கு உண்டான வித்தியாசத்தை பத்தி நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இந்த கேஷ் மார்க்கெட் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்னா என்ன? ஆப்ஷன்ஸ்ல கால்னு ஒன்று இருக்குங்க, புட்டுன்னு ஒன்று இருக்குங்க. கால்னா என்ன, புட்டுனா என்ன, ஆப்ஷனுடைய லாட் சைஸ் என்ன, டைம் டியூரேஷன் என்ன, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்டே வித் அஸ். தேங்க்யூ.